இந்தியாவில் இந்த காளி பேரை சொல்லவே பயப்படுவாங்க. அதனால தான் இந்த காளிக்கு கூட எங்கேயுமே கோவிலே கிடையாது. என்ன காளின்னு சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. பலாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் தீய சக்திகளும் பேய்களும் சாத்தான்களும் ரொம்ப அதிகரிச்சிருந்தது. ஸோ அதை கட்டுப்படுத்துக்காக தேவர்களும் மனிதர்களும் பல ரிஷிகளும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு தவத்தில் ஈடுபடுறாங்க. அந்த தவம் சிவனை நோக்கி ஈடுபடுறாங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்த ஒரு மிகப்பெரிய சக்தி வேணும் அப்படின்னு சிவன் சொல்லி ஒரு மிகப்பெரிய உருவத்தை வெளியில் எடுத்து விடுறாரு. அதுதான் கால பைரவி உருவம். இந்த கால பைரவிக்கு உலகத்தில் எங்கேயுமே கோயிலே கிடையாது. இந்த பேரை சொல்லவே மக்கள் எல்லாமே நடுங்குவாங்க. இந்த கால பைரவியோட கண்கள் மிக பெரியதாகவும், கையில் ஏகப்பட்ட மண்டைகளாகவும், கழுத்து முழுக்க மண்டை ஓடுகளாகவும், தன்னோட உடம்பு முழுக்க உடைகள் இல்லாமல் பார்க்கவே ரொம்ப கொடூரமாக காட்சி கொடுப்பாங்க. சிவன் இந்த கால பைரவியை பூமிக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி இவங்க எங்கே இருந்தாங்கன்னு சொன்னா சத்தியமாக பயப்படுவீங்க. இவங்க நரகத்தோட வாசல்ல இருந்தாங்க. ஏன்னா அங்கே வர ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே எது நல்ல ஆன்மா எது கெட்ட ஆன்மான்னு இவங்க தான் தண்டனையை பிரித்து கொடுத்து உள்ளேயே அனுப்புவாங்க. இவங்களை மீறி நரகத்துக்குள்ளே யாரும் போகவும் முடியாது, வரவும் முடியாது.